ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூருக்கு பக்கத்தில் ஒரு 4.5 ஏக்கர் விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இதோட ப்ரைஸ் என்ன, இதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனலை பார்த்துட்டு நிறைய வியூவர்ஸ் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில், அதுவும் லோ பட்ஜெட்டில் இடம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான இடத்த நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த வகையில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் இருந்து மலையாபுரம் போகக்கூடிய மெயின் பஸ்ஸு ரோட்டுக்கு பக்கத்துலேயே நமக்கு இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்கல்ல, இந்த இடம் தான் பஸ் ரோட்டு. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு போர் இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கேணி இருக்குது. கேணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தண்ணி இல்லைங்க. இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. விலை மார்ஜின் கிடையாது. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுதான் மெயின் ரோடு. அதாவது ஆத்தூரில் இருந்து மலையாபுரத்துக்கு போகிறோம் பார்த்தீங்களா, அந்த பஸ் ரோடே தான். இதில் இருந்து நமக்கு ஒரு 30 அடி பாதையில் நமக்கு கிடச்சிருது. ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 15 அடி பாதை இருக்குது. இப்போ நம்மள்ட்ட சேனலில் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. மினிமம் ஒரு 30 அடியாவது வேணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம இடம் வாங்குகிறோம். பின்னும் பிறகு இந்த இடத்த நீங்கள் ஃப்ளாட் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 அடி இருந்தால் மட்டும்தான் அதை சேல்ஸ் பண்ண முடியும். அதுக்காக நம்ம 15 அடி எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கோம். அது கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு மெயின் ரோட்டில் இருந்து 2வது தோட்டமாக நமக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே நமக்கு ப்ராப்பராக வச்சுருக்காங்க. இந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு அவசர விற்பனையின் காரணமாக தான் இந்த இடத்த கொடுக்குறாங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ரொம்ப காலமாக யூஸ் பண்ணாமலே வச்சுருக்காங்க. ஏன்னா இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, தோட்டத்தை பார்க்குறதுக்கு ஆளுகள் இல்லை. அதனால தான் இந்த இடத்த நமக்கு கொடுக்குறாங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு இங்கிட்டு செம்மண், செவல மண், அதே போல் கரிசல் மண், இந்த மாதிரி மண்கள் தான் அதிகம். அதாவது நீங்கள் அக்கரைப்பட்டியிலே பார்த்தீங்க அப்படின்னா அக்கரைப்பட்டி, மலையாபுரம் இந்த ஜோனை பொறுத்த வரைக்கும் ஒரு சைடு செம்மண்ணாக இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரிசல் மண்ணாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப கரிசல் மண்ணை பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் வாழை போடலாம், தென்னை போடலாம். இது மட்டும் இல்லாமல் ஊடுபயிர் மாதிரி நிறைய நம்ம போட முடியும். பருத்தி, புகப்பட்ட விஷயங்கள் நம்ம அக்ரி ஓரியன்டாக நம்ம பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் இடம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த இடம் உண்மையிலே ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன்னே சொல்லலாம். இடத்த பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ கூட நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியாங்கண்ணா, ஒரு கல் ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, அந்த கல் தான் நமக்கு அத்துமால். அங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே பின்னாடி தெரிகிற தென்னம்பிள்ளை, வாழை இது வரைக்குமே நமக்கு வந்துடும். இடத்துக்குள்ளே போய் நான் உங்களுக்கு தெளிவாக கிளியராக நான் காட்டிடுறேன். எங்கள் சேனலை பார்த்துட்டு நிறைய வியூவர்ஸ் லோ பட்ஜெட்டில் அதிகப்படியான இடங்கள் நீங்கள் கேட்குறீங்க. நாங்கள் எங்களுடைய சேனலில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து நாங்கள் அப்லோடு பண்ணுறதா தான் இருக்கோம். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம போட்டுடலாம். நாங்கள் சேனலில் போடுறது இல்லாமல் இன்னுமே ஒரு 5-6 இடங்கள் 10 இடம் எடுக்கிறோம்னா 6 இடம் எங்கள் கையில் வச்சுருக்கோம். 4 இடம் மட்டும்தான் அப்லோடு பண்ணுவோம். ஏன்னா டாக்குமெண்ட் கிளியரன்ஸ் இல்லாதனால தான் நிறைய பிரச்சனைகள் எங்களை விட பையருக்கு அதிகமாக சந்திக்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் தவிர்க்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் ஹோல்டன் பண்ணி அந்த இடத்த பற்றி எதுவுமே சொல்லாமல் நிப்பாட்டி வச்சுருக்கோம். இப்போ வாங்க நம்ம இந்த இடத்தோட அத்துமாலை நம்ம பார்த்துடலாம். இப்போ நீங்கள் இந்த வேப்ப மரம் ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போய் அந்த வாழை மரம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருந்து அப்படியே அங்கிட்டு டேனிங் ஆயிரும். அதாவது நம்ம அந்த தென்னை மரத்துக்கு முன்னாடி ஒரு வாழை மரம் இருக்கும். அப்படியே நல்லா பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் நமக்கு இங்கேருந்து கடைசி வரைக்குமே போகும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய போரை பொறுத்த வரைக்கும் போர் 300 அடியில் நமக்கு போட்டிருக்காங்க. நமக்கு 180ல் தண்ணி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 300 அடி வரைக்கும் தான் போட்டிருக்காங்க. அதுக்கு அங்கிட்டு போர் நமக்கு போட முடியல. தண்ணியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஈல்டு இருக்குங்க. அதே போல் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களா, நான் கேணி இருக்குதுன்னு சொன்னேன்ல, இதுதான் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. அதுவும் 5 ஹெச்பியில் இருக்குது. கேணியை பொறுத்த வரைக்கும் பல காலமாக யூஸ் பண்ணாமல் வச்சுருந்ததுனால மழை அது இதுன்னு நிறைய இடிஞ்சு உள்ளே விழுந்துருச்சு. ஸோ நீங்கள் இந்த இடத்த வாங்கிட்டு இதில் மேற்கொண்டு நீங்கள் ஒரு 5 லட்சத்துலேருந்து ஒரு 8 லட்சம் கேணிக்கு மட்டும் நீங்கள் செலவு பண்ணி நல்லா தூர்வாரிட்டீங்க அப்படின்னா கேணியில் பொறுத்த வரைக்கும் நல்ல வாட்டர் சோர்ஸ் அமைஞ்சிடும். மேக்ஸிமம் திண்டுக்கல் மாவட்டத்தில்
செம்பட்டி, ஆத்தூர், வத்தலக்குண்டு இந்த சைடு தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தண்ணி ஜோன் வந்து நமக்கு அதிகமாகவே அமைஞ்சிருக்கு. அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் இந்த சைடே வந்து இடங்கள் வந்து எடுத்து சேனலில் வந்து நாங்கள் அப்லோடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை, இல்லை அந்த இடத்த விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்டையும் இதே மாதிரி தோட்டங்கள் இருக்குது, இல்லை கமர்ஷியல் ஓரியன்டாக இடம் இருக்குது, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்குது, சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். நாங்களே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி உங்களுக்கு வந்து உங்களுடைய இடத்த அதிகபட்சம் 1 மாதத்துக்குள்ளே நாங்கள் சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இடத்த விற்கணும்னு முடிவு பண்ணுறவங்க முடிஞ்ச அளவுக்கு டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ப்ராப்பராக வச்சுருங்க. மெயினான விஷயம் சர்வேரை கூப்பிட்டு அளந்துருங்க. அது உங்களுக்கும் சிரமம் இருக்காது, எங்களுக்கும் வந்து சிரமம் இருக்காது. அதை விட முக்கியமாக பையர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆக மாட்டாங்க. இது எங்களுடைய தாழ்மையான கருத்து. இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து வியூவர்ஸுக்கும், தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேல்டு சேனல். நன்றி, வணக்கம்.